ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரைடு ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சாதாரணமாக மீன் ஃப்ரை பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாய் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மீன் ஃப்ரை பண்ண போகிறது. இன்னொரு குழம்பு நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட இந்த மீன் ஃப்ரை ஒன்று மட்டும் போதும், நமக்கு ஒரு தட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவில் இதனோட மசாலைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோடையும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது இந்த மீன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாதாரணமாக வர மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணலாம். உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி வரமிளகாத்தூள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம். இது இடிகல்லில் இடிச்செடுத்தது தான். மிக்சியோட ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுத்தால் கூட போதும். இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நமக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்லா வணங்கி வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி நான் தண்ணியில் ஊற வச்சது புளிஞ்செடுத்த தண்ணி தான். இது நமக்கு இதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேவையான உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும். இந்த கிரேவி நல்லா திக்காயிட்டு வரும். அது வரைக்கும் நமக்கு நல்லா கலர் விட்டுட்டே இருக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிட்டு வரும்போது மீன் ஒன்றொன்னாய் நமக்கு இதிலேக்கு இதே மாதிரி வச்சு திருப்பி போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அயில மீன் தான் நான் எடுத்திருக்கு. கத்தி வச்சு இதே மாதிரி ஒன்று வரைஞ்சி எடுத்திருக்கு. அப்போது மசாலையெல்லாம் உள்ளே போகும். அதுக்கப்புறமா மசாலையெல்லாம் அதுக்கு மேலேயும் இதே மாதிரி நம்ம கரண்டி வச்சு ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் நமக்கு வேக வைக்கலாம். தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. இது கரெக்டாக வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு இதை திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. உடஞ்சி போகாமல் பார்த்து திருப்பி போடலாம். நான்ஸ்டிக் கடாயில் மீன் ஃப்ரை பண்ணியிருந்தால் உடஞ்சி போகாமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மசாலையெல்லாம் இதுக்கு மேலே கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். மறு சைடும் இதே மாதிரி 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமிலெல்லாம் லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் மீன் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. இந்த மீன் ஃப்ரையோட மசாலா சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வேறு எந்த குழம்பும் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் ஃப்ரை ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுருந்தா மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். அயில மீன் மட்டுமல்ல, எல்லா மீன் வச்சும் நமக்கு இதே மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ரீதியில் தான் இன்றைக்கி நம்ம மீன் ஃப்ரை பண்ணியிருக்கிறது. இதனோட டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி அருமையான டேஸ்ட்டு தான். சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.